Hi friends, welcome you all to Deep Matrix. So in the video வந்து second video in MLOps series. Last videoவில் MLOpsனா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி AWS சர்வீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் எல்லா சர்வீஸும் கவர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து க்ளவுட் இல்லை. ஸோ நம்ம எய்ம் வந்து எப்படி MLOpஸை க்ளவுடில் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து ஒரு AWS அக்கௌண்ட். ஸோ AWSல வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப்லேயே கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் எல்லா சர்வீசஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு அது இருந்தாலே போதும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா 1 இயருக்கு கிடைக்கும் ஃப்ரீ டயர். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம் ஃப்ரீ டயர் வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுறது பே பண்ணாது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ AWSல ஒன்ஸ் லாகின் ஆனோன்னா இப்படி தான் வந்து நமக்கு வந்து யூஏ இருக்கும். லைக் இங்கே நிறைய சர்வீசஸ் இருக்கும். ஸோ யூஸே பண்ணலைன்னா இங்கே எதுவுமே இருக்காது. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுற சர்வீஸ், அதனால எனக்கு இதெல்லாம் வந்து இப்போது ரீசெண்ட்லேயே காமிக்குது. அதுக்கப்புறம் நமக்கு காஸ்ட் இருக்கும், ஹெல்த் இருக்கும், அவங்க சில சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படி பில்ட் பண்ணலாம், ஆர்டிகல்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், அப்ளிகேஷன் பற்றின எல்லா ஓவர்வியூவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து IAM யூசர். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான சர்வீஸ். ஃபஸ்ட்டு AWS ஓப்பன் பண்ணணும்னு எல்லோரும் கற்றுக்க வேண்டிய சர்வீஸ் வந்து இது தான், IAM. ஸோ என்னடா IAM அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஸோ இங்கே அண்ணாமலை அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரூட் அக்கௌண்ட். இது வந்து நம்ம ரூட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன் ரூட் அக்கௌண்ட்னா, நான் என் மெயில் ஐடி போட்டு எல்லா வெரிஃபிகேஷன் நான் பண்ணி க்ரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து இதில் எல்லா ஆக்சஸுமே இருக்கும். இதில் வந்து நான் எந்த சர்வீஸ் வேணாலும் நான் இதில் யூஸ் பண்ணலாம். லெட்ஸே நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு AWS அக்கௌண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த கம்பெனி பேர் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், இல்லை மைக்ரோசாஃப்ட்னு வச்சுப்போம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற நேமில் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு எல்லா சர்வீசஸுமே யூஸ் பண்ணுற ஆக்சஸ் இருக்கும். ஆனால் அடுத்து ஒரு டீம் இருக்குது, அதில் வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே AWSல தான் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா, அந்த 300 பேருக்குமே வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஷேர் பண்ண முடியாது. அதாவது மாஸ்டர் க்ரெடென்ஷியல்ஸை ஷேர் பண்ண முடியாது, யூசர் ஐடி, பாஸ்வேர்ட். ஏன்னா அப்போ 300 பேர் யார் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். லெட்ஸே நான் ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து நான் ஒர்க் பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த IAM யூசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். பேசிக்காக சொல்லணுன்னா இதை வச்சு நீங்கள் நிறையா பாஸ்வேர்டு, யூசர் ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் க்ரியேட் பண்ணுற யூசர் ஐடிக்கு வந்து நீங்கள் எல்லா சர்வீஸஸ்க்கும் ஆக்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸே டேட்டா இன்ஜினியரில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருக்குமே டிப்ளாய்மெண்ட் சைடில் எந்த வேலையும் அவங்க பார்க்க போகிறதில்ல. அப்போ அந்த சர்வீசஸ்க்கான ஆக்சஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் டீமில் 10 பேர் இருக்காங்கன்னா, அவங்க டேட்டா இன்ஜினியரிங் டீம்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் S3 பக்கெட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்தா போதும். ஏன்னா அங்கே தான் எல்லா டேட்டாவும் இருக்க போது, அங்கே தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் மட்டும் கொடுத்தா போதும். லெட்ஸே நான் வந்து டாக்கர், அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் சைடு வேலை பார்க்க போகிறேன்னா அதுக்குன்னு ஒரு 2-3 சர்வீசஸ் இருக்குது. அந்த சர்வீஸ்க்கு எனக்கு ஆக்சஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சஸையும் யூசர் ஐடியையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போவே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும், இதை எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போக போகிறேன்னு. ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். யாருக்கு இந்த யூசர்னால், நம்ம பண்ண போகிற இந்த MLOps ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண போகிற எல்லா இதுவுமே அந்த யூசரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டேஷ்போர்ட். ஸோ எப்பயுமே டேஷ்போர்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இதில் இந்த ரோல்ஸ், பாலிசி, ஐடென்டிட்டி ப்ரொவைடர்லாம் என்னென்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஏன்னா இப்போவே எல்லாமே சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ யூசர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு யூசரை வச்சுருக்கேன், பட் நான் அது இருந்தாலும் இன்னொரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன நேம் பண்ணலான்னா MLOps tutorial அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த யூசருக்குமே நம்ம வந்து ஒரு AWS கன்சோல் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு க்ரியேட் அன் IAM யூசர் கொடுங்க. ஸோ ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட். ஸோ ஷோ பாஸ்வேர்ட் ஓகே, ஷோ பாஸ்வேர்ட் தேவைப்படாது, ஏன்னா ஆட்டோ ஜென்ரேட் தான் ஆக போகுது பாஸ்வேர்டு. ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் இதில் நான் க்ரியேட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் யூசர் ஐடி, அது எந்த நேமில் இருக்குன்னா MLOps tutorialல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட் யூசர் டு குரூப் இருக்குது, காப்பி பெர்மிஷன்ஸ் இருக்குது, அட்டாச் பாலிசி டைரக்ட்லி இருக்குது.
ஸோ அட்டாச் பாலிசி டிரெக்ட்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சில பாலிசிஸ் டைரெக்டாக வந்து அட்டாச் பண்ணலாம். காப்பி பர்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க இப்போ இந்த MLOps டேட்டாபிரிக்ஸ் X3 அந்த யூசரில் இருக்க பர்மிஷன் அப்படியே இந்த இதுக்கும் காப்பி பண்ணலாம். இல்லைனா ஆட் யூசர் டு யூசர் குரூப் நம்ம இது கொடுத்துப்போம் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த பாலிசியும் கொடுக்கலன்னா IAM யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்ட் பாலிசின்னு மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இது தெரியும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் சைன்இன் URL, அதுக்கப்புறம் நம்ம யூசர் நேம், அதுக்கப்புறம் நம்ம கன்சோல் பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து ஒரு CSV ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து ஒன் டைம் தான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் நம்ம வந்து தெரியும். ஸோ ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட் போனோடனே உங்களுக்கு வந்து இது எல்லாமே மறைஞ்சிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த யூசருக்கு நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ நான் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கு வந்து ரூட் யூசர். இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறது வந்து இந்த MLOps tutorial. ஸோ ப்ரௌசர் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே AWS கூட வேணாம், நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி இந்த கன்சோல் URL காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த இடத்துல கொடுங்க. ஸோ இதுவே வந்து டேரெக்டாக அமேசான் வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போய் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ அதே பாஸ்வேர்ட் காப்பி பண்ணியாச்சு. சைன்இன் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம ரூட் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட். ஸோ நம்ம யூசர் இங்கே இருக்கார், MLOps tutorial. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பாலிசி நேம் இருக்குது, IAM யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஸோ இதான் நான் சொன்னேன் டிஃபால்ட்டாக வரும்னு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்சுக்கு கேட்கும். ஸோ அதனால தான் நான் ஆட்டோ ஜென்ரேட்டும் கொடுத்தேன். வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம் கஸ்டம், ஆனால் இந்த டிஃபால்ட் இது இருக்கிறதுனால திருப்பி எப்படியும் பாஸ்வேர்ட் மாற்ற சொல்லும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ என் ஓல்டு பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிறேன். கரெக்ட். ஸோ நம்ம நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். பேசிக்காக இப்போ லாகின் ஆனோன்னா அது எது என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த சர்வீஸுமே ரீசெண்டாக இல்லை, ஏன்னா எந்த சர்வீஸும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா MLOps tutorialனு ஆகிடுச்சு. இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஸோ அண்ணாமலைன்னு இருக்கிறது வந்து ரூட் அக்கௌண்ட், வேறஸ் இந்த MLOps tutorial இருக்கிறது வந்து IAM யூசர் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு வந்து எல்லா ப்ரிவிலேஜும் இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேரெக்டாக ஒர்க்கிங்க்கு போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து S3 பக்கெட். நம்ம யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ S3 பக்கெட் போகலாம். ஸோ S3 வந்துட்டோம் நம்ம. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ இதில் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ க்ரியேட் பக்கெட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பக்கெட் பேஜுக்கு வரும். சேம் திங் நம்ம இப்போ MLOps tutorialல பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, இங்கே தான் டேரெக்டாக S3 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். S3 போயிடும். ஸோ S3 வந்தாச்சு. ஸோ பக்கெட் ஆப்ஷன் போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், யூ டோன்ட் ஹாவ் பெர்மிஷன் டு லிஸ்ட் பக்கெட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஏன் இந்த எரர் வருதுன்னா, நான் இப்போதைக்கு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இன்னும் எந்த பாலிசியும் அட்டாச் பண்ணலை.
ஸோ ஒரு பர்மிஷன் அட்டாச் பண்ணால் தான் நான் அந்த சர்வீஸை பர்டிகுலராக யூஸ் பண்ண முடியும். எப்போனா அது ஐஎம் யூசர் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது. சரி, நீங்கள் கேட்கலாம் ஏன் அண்ணாமலைக்கு வந்து இது இந்த இடத்துக்கு போச்சுன்னா, ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ரூட் அக்கௌண்ட். இதுக்கு வந்து எந்த ஆக்சஸும் தர தேவையில்லை, எப்பயுமே அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கும். பட் இந்த MLOps டியூட்டோரியல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பாலிசி, ரோல்ஸ், பெர்மிஷன் இதெல்லாம் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்கள் பண்ண முடியும். லைக் ஒர்க்கிங்கே அதை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த விரும்பின கண்டென்ட். ஸோ ஐஎம் யூசர் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யூசர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பாலிசிஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.